எப்போ பார்த்தாலும் கறியும் சிக்கன் மட்டன் இதே எடுத்து ரொம்ப போர் அடிச்சிருச்சுங்க. இன்றைக்கி குடல் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு கடையிலேருந்து குடல் வாங்கிட்டு வந்து நல்லா பச்சை தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா பொடி பொடியாக நறுக்கி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்தோம். உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. 3 பூண்டு நல்லா அதையும் பொடியாக நறுக்கி, ஒரு 2 தக்காளி பழம், மல்லித்தூள், புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், தேங்காய் பால் இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குடல் வந்து ரொம்ப நேரம் வேகுங்க. வேகாமல் எதுவும் சாப்பிட்றாதீங்க. அந்த தோல் இருக்குங்களேங்க, அது வேகவே வேகாது. ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க, அப்போ தாங்க நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் வந்து ஆப்ஷன் தான். நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால தாங்க நான் நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, உங்களுக்கு தேவைன்னா பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நான் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலை. இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எதுக்காண்டி நம்ம இவ்வளோ சேர்த்துக்கிறோன்னா, குடலில் ஏகப்பட்ட கிருமி இருக்கும். சுடுதண்ணியில் ஒரு 90% போச்சுன்னா மீதி ஒரு 10% இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக கொடுக்கும். அதனால தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சை வாசனை போயிடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதே மட்டும் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி தாங்க நான் வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம ஒரு செரிமானத்துக்கு தாங்க நம்ம சேர்த்துக்கிறோம். டேஸ்ட்டுக்காண்டி கிடையாது, வாசனையும் நல்லாயிருக்கும். செரிமானத்துக்காண்டி தாங்க மோஸ்ட்லி நம்ம இவ்வளோதும் சேர்க்குறது. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த குடல் குழம்புக்கு சேர்த்துக்காதீங்க, டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா மேலோட்டமாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எப்போ பார்த்தாலுமே கறி குழம்புன்னே செய்யாமல் என்றைக்காச்சும் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக நல்லாயிருக்கும். அதே மட்டும் கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு ஆப்ஷன் தாங்க. சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க, சில பேர் சேர்த்துக்குவாங்க, அவ்வளோதாங்க. கரம் மசாலா சேர்க்குறது வந்து முற்றிலும் ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்கிறது. ஏன்னா சில பேர்த்துக்கு அந்த வாசனை பிடிக்கும், சில பேர்த்துக்கு அது பிடிக்காது, அதனால தாங்க சொல்கிறேன். கரம் மசாலா வந்து நான் இப்போ சேர்த்துக்க மாட்டேன். நல்லா தண்ணியெல்லாம் கொதிக்க விட்றப்ப தாங்க கரம் மசாலா சேர்த்துக்குவேன். இப்போ நம்ம குடல் அலசி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நான் நாங்கள் குடல் வாங்குறதுலேயே ஈரலும் சேர்த்து கொடுத்துட்றாங்கங்க. அங்கெல்லாம் எங்கள் ஊர்லெலாம் நுரையீரலாம் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நல்லா குடல்லாம் போட்டுட்டு தண்ணி வந்து அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குடல் ஈரெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாருங்கள், கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு உப்பு பதம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து சப்பாத்திக்கும் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கு யூஸ்வலாக எப்போதும் போல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்காய் பால் வந்து நம்ம குக்கரில் போட்டு நல்ல 8 விசில் 10 விசில் வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ தேங்காய் பால் சேர்க்காதீங்க, இல்லைன்னா முறைச்சிக்கிட்டு வந்துடும். தேங்காய் பால் பாருங்கள், 5-10 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா குடல் நல்லா வெந்திருக்கு, ஈரலும் நல்லா அதிலே வெந்திருக்குங்க. பாருங்கள், நான் கிண்டி காட்டுறேன். தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்றணும், தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மல்லித்தலையை மேலாப்பில் தூவி விட்டுருங்க.
தேங்காய் பாலும் ஒரு ஆப்ஷன் தான். தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா வயிற்று புண்ணுலாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கூட ஒரு ஆற்றுன்றதுக்காண்டி தாங்க தேங்காய் பால் நல்லா கெட்டியாக தாங்க எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாமல் வெறும் தேங்காய் பால் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போடாதீங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எலும்பு முழுங்கிருங்க அந்த மாதிரின்ற பயப்படவே தேவையில்லை. இது தாராளமாக குழந்தைங்க சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரெக்கப் மட்டன் பார்த்துடலாம். அடுப்பில் குக்கரை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி பழம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டிட்டு குடல் எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு கரம் மசாலா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 5-6 விசில் வச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிட்டோம்னா டேஸ்ட்டான சுவையான குடல் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.